நண்பர்களே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்றைக்கி மே 31, 2026. இவர் யார் தெரியுதுங்களா? திருப்பத்தூர் மாவட்டம் இர்னாப்பேட்டில் வசித்து இப்போ கர்நாடகாவில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது பெரிய வேலையெல்லாம் செய்கிறாரு. சசி பெயிண்டிங் போட்டிங்கனாவே அதில் வந்துடும். ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் போனீங்கன்னா அது உள்ள அந்த சப்வேலெல்லாம் பெயிண்டிங் இருக்கும். பெரிய பெரிய மால் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே வந்து சின்ன வேலையாக செய்திருந்தேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே. அப்போ எனக்கு பழக்கம் தம்பி. அது என்ன பண்ணுறீங்க? அப்போ வந்து பழகாயிட்டு சசியுடைய திறமையை பார்த்து நீ நல்லா செய்கிற தம்பி, அது மட்டும்தான் சொன்னேன். இவர் ஜுபேர்கிட்ட வேலை செஞ்சுருந்தார். மேலே அந்த காங்கிரஸ் கிரவுண்டான மேலே உட்காந்து எழுதியிருந்தான். அப்போ தான் இவனை வந்து ஃபஸ்ட்டு முறை பார்த்தேன். ஸோ சூப்பராக எழுதுற தம்பி வாடா அப்படின்னு சொல்லி அப்போ 300 ரூபா சம்பளம். நான் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு முறை 500 ரூபாய் ஏற்றி கொடுத்தேன். அப்போ வந்து பழக்கானா இன்றைக்கி வரைக்கும் நட்பில் எந்த விரிசலும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். சொல்லப்போனால் இவங்களுடைய சொத்து பத்திரம் ஒரிஜினலே கொடுத்துட்டு மறந்துட்டேன் தான் முட்டாள் பையன். அவங்க அப்பா ஏதோ பண்ணிட்டான்னு நினச்சிக்கின்னு ஒரு முறை பேசும்போது என்கிட்ட தான்டா இருக்குதுன்னு சொன்னது. அதுக்காக தான் வாங்கின்னு போக வந்தார். அது மட்டும் இல்லை, அவங்க ஊருக்கு போனாலும் சரி, அவன் கார் வாங்கினாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, கல்யாணத்துக்கெல்லாம் என்னை முன்னே நிறுத்தி, அதாவது கூட பிறந்தவங்க கூட அதுமாதிரி செய்கிறதில்ல. அதுக்கு தான் நிறைய இடத்துக்கு நான் இந்த நட்பை சம்பாதிச்சிருக்கேன், நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கேன். மற்றவங்களோட சொத்து பத்து எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. மற்றவங்களுடைய இடம் நம்ம வாங்கியிருந்தா கூட இதுக்கு முன்னே வேறு ஒருத்தருது, அதுக்கு மேலே நம்பளுது. இனிமேல் வேறு யார் தானே இருக்கலாம். ஏன்னா அப்படியே தொடர்ந்து யாருங்க வாழ போகிறதில்ல. ஒரே மாதிரி தான் வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும். இதில் என்னென்னா நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் வாழணும். நான் யாரெல்லாம் நம்பணும்னா சில பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து பதிவு போட்டுக்குவேன். அந்த நம்பிக்கை துரோகத்தை மட்டும் தாங்க முடியாது. அப்போ மட்டும் திட்டுவேன். திட்டுறதுனால நான் கவலைப்படலாம், அவனும் கவலைப்பட்டாலும் கவலை இல்லை. இன்றைக்கி நேரடியாக வருகை தந்த தம்பி சசி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஏதோ டொனேஷன் தரதா சொல்லிக்கிறாரு. இது மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக கொடுக்குறேன்னுங்கிறான். அதனால் கொஞ்சம் பேசினுக்கிறேன். அதனால் இல்லை, சும்மா ஒரு ஜோக்காக ஏறி எப்படின்னா இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தார். ஃபோட்டோ இதா இது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஊருக்கு வந்தது வெயிலெல்லாம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை இந்த டார்கெட், இந்த அழகு எங்களுக்கு தேவை. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, பறவை வாழ்கிற திட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கே மரம் வைக்கணும். அப்போ என் பேரை சொல்லி வைக்கணும். ஏதோ டொனேஷன் தரப்போகிறோம். 5000 தருவானா 10,000 தருவானான்னு தெரில. இது உதங்குறான், பயப்படுறான். அமௌண்ட்டை சொன்னோன்னே குமாரன் இன்னைக்கு இது கட்டே பண்ணிட்டேன். குமாரன் 10,000 அனுப்புனாரு சொன்னேன். ஆனால் காசுன்னு கொஞ்சம் இல்லை, அதெல்லாம் தருவான்னு நம்பிக்கை இருக்குது. எப்பவும் உங்களுடன் மகிழ்ச்சியுடன் உண்மையுடன் டாக்டர் ராஜா, சமூக ஆர்வலர், கலாமதம் கரங்களாக இருக்கட்டல என்பதை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன். பாய் பாய்.